அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து குழி பணியாரம் செய்யலாங்க. கார குழி பணியாரம். அதுக்கு பாருங்கள், நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். சட்னி பாருங்கள், அதுக்கு வந்து வெங்காயம் கொத்தமல்லி போட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த சட்னி வீடியோ வந்து ஏற்கனவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் வீடியோவில் போய் பாருங்கள், எங்கள் சேனலில். இதுக்கு வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு வந்து கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அது வந்து நம்ம வாயில் படும்போது நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. இது பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. அதிலே வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடுங்க. பசங்க சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே ஸ்கூல்லேருந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம மாவில் கலந்து நம்ம குழி பணியார சட்டியில் குழி பணியாரம் ஊற்றிக்கலாங்க. இதை நம்ம மாவில் சேர்த்து கலந்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம அந்த வெங்காயம்லாம் வதக்குனதெல்லாம் இதில் கொட்டி நல்லா கலந்துட்டோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்குங்க. இப்போ நம்ம குழி பணியார சட்டி வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், காஞ்சிடுச்சு குழி பணியார சட்டி. இதில் பாதி பாதி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மாவு வந்து குழியில் வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துனிங்கன்னா அது இதுவாகிடும். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நமக்கு நல்லா பெருசாக வருங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சிங்க. இதை நம்ம திருப்பிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ரெண்டு பக்கமும் செவந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலராக. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பாருங்கள், சுவையான சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து நல்லா இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. சட்னிக்கும் இந்த குழி பணியாரத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து